ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். குழிப்பணியாரம் அண்ட் கார சட்னி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க தோசை மாவே போதும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதில் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கிரேட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 4 காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 2 பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அதில் போட்டுருங்க. கார சட்னி ரெடி. இப்போ நம்ம பணியாரம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து அப்படியே ஒரு குழியாக ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் வரும். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. அப்படியே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. நல்லா வேகட்டும். ஆக்சுவலாக இந்த பணியாரத்துக்கு குழிப்பணியாரம்னு எப்படி பேர் வந்துருக்குன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 1940s ஒரு அம்மா இதை ஸ்ட்ரீட் ஃபுட்டாக செஞ்சு விற்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க குழந்த ஒரு குழிவான பாத்திரத்தில் இந்த மாவை போட்டு விளையாடிருக்கு. இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு இதை பார்த்து அவங்க அம்மா செஞ்ச விஷயந்தான் இந்த குழிப்பணியாரம். இப்படி யாராவது கதை சொல்லி உருட்டினாங்கன்னா நம்பிடாதீங்க. பணியாரம் வேகிற வரைக்கும் சும்மா ஒரு மொக்கை போட்டேன். ஓகே, இப்போ நம்ம குழிப்பணியாரம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம குழிப்பணியாரம் ரெடி. கார சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் என்னோடய கொத்தமல்லிக்கு தான் இது. அண்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.